வணக்க கண்டத்து தஞ்சாவூர் மண்ணு. என்னடா வாழைப்பூ இப்படி கொதறி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? வாழைப்பூவில் செம்ம சூப்பரான நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, வாழைப்பூ வடி பிரியாணி. ஆமாம், வாழைப்பூவில் பிரியாணி யாரும் கேள்விப்பட்டிருக்கலாம், வடி பிரியாணி யாரும் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. அழகாக ஒரு 20 ரூபாய்க்கு செவ்வாழை மரத்தில் இருக்க இந்த வாழைப்பூவை எடுத்துகிட்டு வந்து அழகாக என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா சூப்பராக அந்த உள்ளே இருக்கிற எல்லா பிசரையும் வெளியில் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு வாழைப்பூவை அழகாக க்ளீன் பண்ணி அழகாக நறுக்கி இந்த அரிசி களைஞ்சோன்ல அந்த தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தா. இதுக்கு பிரியாணிக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அத்தனை ஐட்டமும் அதில் இருக்கணும். வாழைப்பூ வடி பிரியாணிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், இது எல்லாமே இருக்கணும். சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, கருவேப்பிலை தேவையில்லை, கொத்தமல்லி, புதினா தேவை. நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயும் பசு நெய்யும். ஆமாங்க, நம்ம செய்கிறது ஒரு 3/4 டம்ளர் பாசுமதி ரைஸில் தான் இந்த வடி பிரியாணி, வாழைப்பூ வடி பிரியாணி நம்ம செய்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்களே கற்றுக்கலாம். அழகாக சமைச்சு சூப்பராக குடும்பத்தோடு சாப்பிட்லாம். ஆமாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கடாயில் தான் பண்ணியிருக்கோம். இது கடாய் பிரியாணி கூட நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் ஒரிஜினல் பேர் வாழைப்பூ வடி பிரியாணி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3/4 டம்ளர் பாசுமதி ரைஸை ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சோண்டு பட்டை, பிரிஞ்சால் இலை எல்லாமே போட்டு சூப்பராக வேக வச்சு ஒரு 3/4 பதத்தில் எடுத்து வச்சாச்சு. இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, அதை கறியிடக்கூடாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னடா வாழைப்பூவில் வடை கேள்விப்பட்டீங்க, வாழைப்பூ கோலா உருண்டை கேள்விப்பட்டீங்க, வாழைப்பூ சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, வாழைப்பூ சூப்பு கேள்விப்பட்டீங்க. வாழைப்பூ வடி பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 இல்லாட்டி 3 பச்சை மிளகா போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு புதினா தலையை போட்டு ஒரே ஒரு தக்காளி இல்லாட்டி 1.5 தக்காளி போடுங்க. நாங்கள் 3/4 டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3 பேர், நானும் என் பொண்டாட்டி என் பையன் 3 பேருக்கா 3/4 டம்ளர். சூப்பராக அந்த கடாய் ஃபுல்லாக இருந்துச்சு. வாழைப்பூ வடி பிரியாணி. ஆமாங்க, வாழைப்பூவில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம், சூப்பு வச்சு சாப்பிட்டுருக்கலாம், கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம், ஏன் வாழைப்பூ வடை செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி வீட்டில் சிம்பிளாக ஒரு ராயலாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். சூப்பராக அந்த கழனி தண்ணியில் ஊற வச்சு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அப்படியே கழுவி வச்சுருக்கா. கருக்காமல் இருக்கிறதுனா கழனி தண்ணியில் போட்டு ஊற வச்சா அந்த இது கருக்காது. லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சிங்கன்னா அது நீங்கள் சாப்பிடும்போது வாழைப்பூ துவர்க்காது. ஆமாம், என்னடா வாழைப்பூனா துவர்க்குமே, இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முழு வாழைப்பூவும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு தேவையான அளவு வாழைப்பூவை போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கணும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை இலை எல்லாமே அந்த வாழை மரத்தில் எல்லாமே நமக்காக அர்ப்பணிக்குது. அதை அர்ப்பணிக்கிற விதமாக தான் அந்த வாழைப்பூவை எடுத்து இன்றைக்கி வடி பிரியாணி செஞ்சுருக்கோம். சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள், எப்படி வதங்கி வந்திருக்கு பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா, மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி வாங்கிட்டு வீட்டிலே வறுத்து அரைச்சது. எப்படி அந்த இது வறுத்து அரைச்சது. என் பொண்டாட்டி சொன்னேன், வாழைப்பூ வடி பிரியாணி செஞ்சு எப்படிங்க அப்படின்னா, ஒன்றால் முடியும் நீ செய்யணும். மோட்டிவேஷன் தாங்க ஒவ்வொரு இதுக்கும் முக்கியம். அதில் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அதில் ஆல்ரெடி அதில் ஆயில் ஊற்றி வச்சுருந்தா அதனால் அந்த தண்ணி அப்படி இருக்குது. லைட்டாக அந்த வாழைப்பூ இந்த தண்ணியிலே வெந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தம் கட்டி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, வடித்து எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் பாசுமதி ரைஸு, அதை கொட்டினா போதும். இங்கே பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த வாழைப்பூ அந்த பிரியாணி இந்த மசாலாவோடு சேர்த்து பிணைஞ்சு அடிக்கும்போது ஒரு ஹைதராபாத்தி ஸ்டைலில் சொல்லலாம். இதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கணும். பிரியாணியில் சேர்க்குற எல்லாமே சேர்க்கணுங்க. பிரியாணியில் கறிக்கு பதிலாக இப்போ வாழைப்பூ போட போகிறோம். அது தம் பிரியாணி இல்லைங்க, வடி பிரியாணி. ஆமாம், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம்.
நல்ல அந்த வாழைப்பூ அந்த மசாலா எல்லாமே சார்ந்து செம்ம சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த பாசுமதி ரைஸை அப்படியே இந்த மசாலா மேலே போட்டு அப்படியே தம் வச்சிட வேண்டியது. தம்னு நான் ஒரு தட்டை வச்சு மேலே வெயிட் வச்சிடணும். அங்கே பாருங்கள், சீரகம், சோம்பு, அப்படியே ஒரு கறி லீஃப் இல்லை, பிரியாணி இலை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்படியே ஆறின சோத்தை அப்படியே மேலே உதுத்து விட்டு அப்படியே தம்மு வச்சிட்டிங்கன்னா சுட எப்படி சுட பொண்டாட்டி பரிமாறும் போது சொல்லும் போதே எச்சி ஊறுதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு குடிப்பனை. இந்த குடிப்பனை இருந்தால் தான் பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமாக சாப்பிடவே முடியும். யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் சண்டை போடலாம். பொண்டாட்டியை மட்டும் கண்கலங்க வச்சவன் வாழ்க்கையில் உருப்பட்டதாக சரித்திரமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் சும்மா பேருக்காக சொல்ல, என் பொண்டாட்டிலாம் எனக்கு கிடைச்ச வரம். சீரியஸ்லி 100% நான் ஆமாம், அவ்வளோதான். மேலே போட்டுட்டு மேலே அப்படியே கார்னிஷுக்காக கொத்தமல்லி இலையை தூவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது, அதாவது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் வச்சு மூடி வச்சிடணும். அப்படியே வெயிட் எடுத்துகிட்டு அப்படியே திறந்தோம்னா அந்த மனம், அந்த வாழைப்பூ, அந்த பிரியாணி மசாலாவோட மனத்தோடு அங்கே பாருங்கள் அப்படியே கிண்டி அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுவோம். ஹைதராபாத் பிரியாணி இப்படி தானே இருக்கும், ரெட்டு எல்லோ அது மாதிரி தான். இது வந்து படி பிரியாணிங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே என் பொண்டாட்டி இந்த சுட இருக்க பிரியாணியை என் தட்டில் கொண்டு வந்து வச்சு அப்படியே அந்த ஓரத்தில் அந்த ஆனியன் ரைத்தா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனியன் ரைத்தா வச்சு கொடுத்தா பாருங்கள், அவ்வளோ அருமையான சூப்பரான ஒரு மெனு. வாழைப்பூ வடி பிரியாணி செம்ம சூப்பராக செஞ்சுருக்கா. ஆமாங்க, பாருங்கள், ஒயிட் அண்ட் ரெட்டு செம்ம காம்பினேஷனில் அப்படியே சுட அப்படியே எடுத்து அந்த பாருங்கள். ஏங்க, இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்து ருசித்து குடும்பத்தோடு அப்படி சாப்பிடும் போது தாங்க அதில் ஒரு லவ் ஒன்று அந்த வரும் பார்த்திங்களா. அது எந்த கோடி ரூபா கொடுத்தாலும் சரி வராது. நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ பிரியாணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. வணக்கம். எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.